ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது சிவபெருமானுடைய அனுக்கிரகம் நமக்கு பூரணமாக கிடைக்கணும், நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தேரணும். அப்படிங்கும்போது நம்மளுடைய 7 தலைமுறைக்கு நாம் புண்ணியங்களை சேர்த்து வைக்கணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை திங்கட்கிழமைகளில் பிரதோஷ வேலைகளில் பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயத்தில் போய் அங்கேயே உட்காந்து சொல்லலாங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க எங்கே இருந்தாலும் சரிங்க, நீங்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரிங்க, இந்த மந்திரத்தை முழு மனதோடு எங்கே இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாங்க உங்களுக்கு பூரண அருள் கிடைத்தே தீரும். அதனால் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. அதாவது சிவவசிய மந்திரம், சிவபெருமானுடைய அனுக்கிரகம். நாம் இந்த மந்திரத்தை சொல்ல 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 அவருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் சிவவசிய மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லுங்கள். அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். முடிந்த வரைக்கும் நாம் நேர்மையாகவும் நியாயமாகவும் அடுத்தவங்களுக்கு எந்த விதமான துரோகமும் செய்யாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தெய்வ சிந்தனையோடு நாம் போய்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தானாகவே விலக ஆரம்பிச்சிடும், நமக்கு புண்ணியங்கள் சேர ஆரம்பிச்சிடும். இதை சொல்லி பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.